பாலின் தரத்தை உயர்த்தும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்ட பால் கறவை இயந்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா 112.45 மில்லியன் மெட்ரிக் டன் பால் உற்பத்தியுடன் உலக அளவில் முதலிடமும், 5.45 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தியுடன் தமிழகம் இந்திய அளவில் 6ஆம் இடமும் வகிக்கின்றன. பால் எளிதில் பாழாகக்கூடிய பொருள். எனவே சுகாதாரமான முறையில் பால் உற்பத்தி செய்தல் மிகவும் அவசியமானதாகும். அவ்வாறு சுகாதாரமான முறையில் உற்பத்தி செய்யப்படும் பால் நீண்ட நேரம் பாழாகாமல் இருக்கும். மேலும் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பால் பொருட்களும் தரமானதாக இருக்கும். தற்பொழுது நடைமுறையில் உள்ள பால் கறக்கும் முறையில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. உதாரணமாக, சுகாதாரமற்ற மாட்டுத் தொழுவம், திறந்த பாத்திரத்தில் பால் கறத்தல், ஒருவரே பல மாடுகளில் பால் கறத்தல், பால் கறப்பதற்கென தனி கொட்டில்கள் இல்லாமை போன்றன சில. சாணம் மற்றும் சிறுநீரினால் அழுக்குற்ற சுகாதாரமற்ற மாட்டுத் தொழுவம், ஈ, கொசு போன்றவை பல்கி பெருக வாய்ப்பளிக்கின்றன. திறந்த பாத்திரத்தில் பால் கறக்கும் பொழுது பூச்சிகள், ஈ, கொசு போன்றவை பாலின் உள்ளே விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதுபோன்ற குறைகளை நீக்கி சுகாதாரமான முறையில் பால் கறக்கும் வழிகளில் ஒன்றுதான் பால் கறவை இயந்திரம் உபயோகித்தல். இந்த பால் கறவை இயந்திரம் வெற்றிட அழுத்தம் கொண்டு செயல்படுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெற்றிட அழுத்தத்தை உருவாக்க 20 to 25 mm மெர்க்குரி அழுத்தத்தை உருவாக்கும் 1/4 HP குதிரை வேகம் கம்ப்ரஸர் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அழுத்தத்தை சேகரிக்க அழுத்தமானியுடன் கூடிய 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிலிண்டரும் பொருத்தப்பட்டுள்ளது. பாலை சேமிக்க 22 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் சேமிக்கும் எவர் சில்வர் பால் கலன் ஒன்றும் உள்ளது. அழுத்தத்தை மாட்டின் காம்பிற்கும் காம்பிலிருந்து சுரக்கும் பாலை பால் கலனிற்கும் கொண்டு செல்ல தரமான பிளாஸ்டிக் குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நிக்கல் தனிமத்தாலான உரையுடன் தரமான பிளாஸ்டிக்கை கொண்டு தனித்தனி வால்வுகளுடன் காம்பு குப்பிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சக்கர படுகையுடன் வேண்டிய இடத்திற்கு இழுத்துச் சென்று பால் கறக்கும் வகையில் இவ்வியந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இனி பேரண்டூரில் பால் கறவை இயந்திரத்தின் பயன்பாட்டை காணலாம். முதலில் வெற்றிட அழுத்தத்தை